ஆன்லைன் பக்தி டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நாம் தொடரில் பார்க்க போகும் நிகழ்ச்சி வளம் தரும் வாழ்க்கைக்கு அற்புத ஆலய பரிகாரங்கள். நம்மளோட வாழ்க்கை வளமாக இருக்கணும் அப்படின்னா எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஆலய தரிசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். அப்போ வளம் தரும் வாழ்க்கையில் அற்புதமான ஆலய பிரவேசம் பண்ணி பரிகாரங்கள் செய்து வாழ்வில் வெற்றி பெறுவதா நம்ம இந்த சீரீஸில் பார்க்க போகிறோம். பொதுவாக ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை இந்த தொடரை நம்ம பார்ப்போம். அற்புதமான ஆலயங்களும் அவற்றின் அந்த ஆலயத்தில் உள்ள அற்புதமான பரிகார முறைகளும் பூஜை முறைகளும் இந்த சீரீஸில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு இல்வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள், ஒரு பணம், பொருளாதாரம், கல்வி, வீரம், சமுதாயத்தில் ஒரு நற்பெயர், அனைத்து வளங்களையுமே நம்ம பெறணும் அப்படின்னா சில வழிபாட்டு முறைகளை நம்ம மேற்கொள்ளும்போது முக்கியமாக நம்ம பார்க்க போகிறோம். ஈன்றெடுத்த தாய் தந்தையின் பாதம் பணிந்து குருவை சரணடைந்து குலதெய்வ அருளோடு வளம் தரும் வாழ்க்கைக்கு பலம் தரும் ஆலயங்கள். இதில் இன்றைய தொடரில் நாம் பார்க்கவிருக்கும் முக்கியமான தலைப்பு அத்தியாவசிய தேவைகள். அனைவருக்கும் தேவையான ஒரு விஷயம் பணம் சம்பாதிக்கவோ அல்லது பணத்தை ஈர்க்கவோ நாம் செல்ல வேண்டிய அற்புதமான ஸ்தலங்கள், குறிப்பிட்ட சிறப்பு வாய்ந்த ஸ்தலங்களுக்கு செல்லும்போது அந்த ஸ்தலத்தின் வரலாறுகள், அந்த ஸ்தலத்தில் இருக்கும் வழிபாட்டு முறைகளை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது அது எவ்வாறு நமக்கு பயனளிக்கிறது என்பதை இதில் தெரிந்து கொள்ளப் போகிறோம். அற்புதமான வாழ்க்கை, மிகச்சிறந்த செல்வ வளம், பொருளாதார உயர்வு, தொழில் வளம், மகிழ்ச்சியான இல்வாழ்க்கை இதெல்லாம் பெற்று அனைவரும் நல்ல வளம் பெற வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கம். எங்களோட பக்தி சேனலில் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா அனைவருமே எல்லாம் பெற்று எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு கருத்துக்களை உங்கள் கூட போகிறோம். ஒவ்வொரு வாரமும் உங்களுடைய வீட்டில் அற்புதமான ஆலய தரிசனங்களை இத்தொடரின் மூலம் கண்டு மகிழ்ந்து மகிழ்ச்சியுறுங்கள், வளம் பெறுங்கள், வாழ்க வளமுடன். இன்றைய பரிகார ஸ்தலங்கள், பணம் தரக்கூடிய பரிகார ஸ்தலங்கள். முதலில் நாம் பணம் பெற செல்ல வேண்டிய ஆலயம் திரு ஐஸ்வர்யேஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயத்திற்கு நாம் செல்லும் பொழுது நமக்கு சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். ஆலய தரிசனம் பெறும் பொழுது நமக்கு செல்வாக்கும் சொல்வாக்கும் பொருளாதார உயர்வும் கிடைக்கிறது. இந்த ஆலயம் அமைந்துள்ள இடம் திருச்சி அருகே உள்ள குணசீலம் அருகில் உள்ள திருக்காமேஸ்வரர் கோவிலில் இந்த ஐஸ்வர்யேஸ்வரர் அமைந்துள்ளார். அது மட்டும் அல்லாமல் நம்மளுடைய திருவண்ணாமலை கிரிவல பாதையிலும் ஐஸ்வர்யேஸ்வருக்கு தனி சன்னதி உண்டு. இது அல்லாமல் நிறைய ஆலயங்களில் ஐஸ்வர்யேஸ்வரருக்கு பூஜை முறைகள் நடைபெறுகிறது. இந்த குணசீலம் அருகே உள்ள திருக்காமேஸ்வரர் ஆலயத்திற்கு திங்கட்கிழமை நாட்களில் சென்று உங்களுடைய பொருளாதார உயர்வுகள், என்னுடைய பொருளாதாரம் உயர்வு பெற வேண்டும், எனக்கு தொழில் வளம், மனவளம், குணநலம் நன்றாக இருக்க வேண்டும், என்னுடைய வாழ்வில் அனைத்து வசனங்களும் கிடைக்க வேண்டும் என்று இந்த ஆலயத்திற்கு சென்று நீங்கள் தும்பை இலையினால் சிவனுக்கு மாலை சாற்றி பன்னீர் மற்றும் திரவிய பொடியை அபிஷேகத்துக்கு கொடுத்து நந்தியம்பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்து 2 நெய் தீபங்கள் தும்பை இலையை கொண்டு தீபம் ஏற்றி வர உங்களுடைய தொழில் வளமும் பண வளமும் மனவளமும் சிறப்படையும். அடுத்ததாக நாம் காண இருக்கும் ஆலயம் திருவீலிமிழலை என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஆலயம். இந்த ஆலயத்தில் திருநாவுக்கரசருக்கு
சிவபெருமான் படிக்காசு அளந்ததாக ஒரு ஐதீகம் உண்டு. எப்பேற்பட்ட பொருளாதார சூழ்நிலை நமக்கு சிறப்படையாமல் குறைவாக இருந்தாலும் சரி, இல்லை பொருளாதாரத்தில் ஒரு உயர்வு தேவை நமக்கு, அல்லது என்னுடைய வாழ்க்கையில் பொருளாதாரம் சிறப்படையாதா என்று ஏக்கத்துடன் இருக்கக்கூடிய அன்பு நேயர்கள் அனைவரும் சென்று வணங்க வேண்டிய அற்புத ஸ்தலம் திருவேலிமிழலை. இங்குள்ள சிவபெருமான், இங்குள்ள பெருமாள் இருவருக்குமே மிக அற்புதமான சக்தி உள்ளது. இந்த ஆலயத்தில் பணம் மட்டும் அல்லாது குழந்தை பாக்கியம், திருமண தடை நீங்க அற்புதமான பரிகாரங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சென்று தரிசித்து அனைவரும் பயன்பெறுங்கள். பணம் பெற்று பயனடையுங்கள். அனைத்து வளம் பெற்று வாழ்க்கையை வசந்தமாக்குங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ஆலயம் நம்மளுடைய திருச்செந்தூர் முருகப்பெருமான் ஆலயம். இது அனைவருக்குமே தெரிந்த ஒரு மிகச்சிறந்த அற்புதமான ஸ்தலம், குருஸ்தலமாக வணங்கப்பட்டு வருகிறது. இந்த திருச்செந்தூர் ஆலயத்திற்கு பௌர்ணமி அல்லது வியாழக்கிழமை நாட்களில் செல்ல வேண்டும். வியாழக்கிழமை அன்று சென்று தரிசனம் செய்து முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து அங்குள்ள முதலில் சென்று வணங்க வேண்டியது பார்த்திங்கன்னா, நாணி கிணற்றில் நீராடி, கடலில் நீராடி, அங்குள்ள விநாயகரை வழிபாடு பண்ணி, துவார பாலகர்களை வழிபாடு செய்து, கர்ப்பகிரகத்தில் உள்ள முருகனை தரிசனம் செய்து, பின்பு சூரசம்ஹாரமூர்த்தியை தரிசனம் செய்து, அடுத்ததாக நாம் பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு அங்குள்ள வள்ளி குகை சென்று தரிசனம் செய்து, ஆலயத்தில் குறைந்தபட்சம் 3 மணி நேரம் மண்டபத்தில் தங்கி அங்கே சஷ்டி கவசம், சண்முக கவசம், சுப்பிரமணிய புஜகம் போன்ற ஸ்லோகங்கள் சொல்லி, கந்த குரு கவசத்தை சொல்லி வர நமக்கு வாழ்வில் அனைத்து வளங்களும் கிடைக்கும், பொருளாதார உயர்வும் கிடைக்கும். அனைவரும் சென்று வழிபட்டு பயனடையுங்கள். அடுத்ததாக நாம் காணவிருக்கும் ஆலயம் அழகாபுத்தூரில் அமைந்துள்ள படிக்காசுநாதர் சொர்ணபுரீஸ்வரர் என்று திருநாமத்தை கொண்ட சிவ ஆலயம். இங்கும் சிவன் படிக்காசு அளந்ததாக ஐதீகம் உள்ளது. அழகாபுத்தூர் என்றாலே குபேரன் நமக்கு நிறைய பேத்துக்கு ஞாபகம் வரும். இந்த ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்து வர தங்களுக்கு பொருளாதார உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். இங்கு செல்லும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக குரு நாள் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமை நாளில் சென்று சுவாமிக்கு வஸ்திரம் சாற்றி உங்களால் முடிஞ்ச நிவேதன பொருட்களை கொடுத்து, முக்கியமாக கல்கண்டு சாதம் நைவேத்தியம் செய்து அனைவருக்கும் அதை தானமாக கொடுத்து, சுவாமிக்கும் அம்பாளுக்கும் 2 நெய் தீபங்கள் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டு வர உங்களுடைய பொருளாதார வாழ்க்கை மிகவும் சுபிட்சம் அடையும். அற்புதமான ஆலயங்கள் நிறைய இருந்தாலும் சில குறிப்பிட்ட ஆலயங்களை மட்டுமே நாம் இந்த தொடரில் குறிப்பிட்டிருந்தோம். ஏனென்றால் இந்த ஆலயங்கள் சிவன் மூலமாகவே பொருளாதாரத்துக்காக வளம் அடையிறதுக்காக சிவன் நேரடியாகவே அவர்களுக்கு பொருளாதார வளத்தை கொடுத்ததுனால தான் நம்ம இந்த ஆலயங்களுக்கு வழிபாடு பண்ண சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். இதில் முக்கியமாக எந்த ஆலயம் செல்லும் போதுமே ஆலய வழிபாடு அப்படிங்கிறது முக்கியமாக நம்ம கவனிக்கும் விஷயம், கொடிமர வழிபாடு ரொம்ப முக்கியம். அப்போ கொடி மரத்தில் ஆரம்பித்து அங்குள்ள பிள்ளையார், அதுக்கப்புறம் துவார பாலகர்கள், கருவறை தெய்வங்கள், பரிவார தெய்வங்கள், ஆலயம் முடிந்து கால பைரவர் முடித்து திரும்பவும் கொடிமரத்தில் நம்மளுடைய ஆலய தரிசனத்தை முடிக்கும் பொழுது கொடிமரத்தின் அடியில் அமர்ந்து 27 முறை அந்த ஆலயத்தின் மூலவரின் திருமந்திரத்தை கூறி உங்களுடைய தேவைகளை, பணம் ஆகட்டும், தொழில் வளமாகட்டும், உடல் நலமாகட்டும், மனவளமாகட்டும், தேவைகளை சொல்லி பரிபூரணமாக உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் சொல்லி அவர்களுடைய மூல மந்திரங்களையும் ஜபம் செய்து உங்களுக்கு பொருளாதார உயர்வு வேண்டும் என்னும் பொழுது ஓம் ரீங் வஷி தனம் பணம் தினம் தினம்
என்ற மந்திரத்தை குறைந்தபட்சமாக 54லிருந்து 108 தடவை அந்த ஆலயத்தில் உச்சாடனம் செய்து பின்பு நமஸ்கரித்து வீடு வரும் பொழுது உங்களுக்கு தேவையான பொருளாதார உயர்வுகளும் பண தேவைகளும் பரிபூரணமாக பூர்த்தி அடையும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு வர வர ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை அன்று ஆன்லைன் பக்தி டிவியில் ஒளிபரப்பப்படுகிறது. அனைவரும் கண்டு களியுங்கள். கண்டு கழித்தது மட்டுமல்லாமல் ஆலயங்களுக்கு சென்று பயன்பெற்று அனைத்து வளமான வாழ்க்கையும் உங்களுக்கு சேர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். இல்லத்தில் இருந்து உங்களுடைய ஆலய தரிசனம் இனிதே நிறைவேற்றிருக்கும். அனைவரும் அனைத்து நலங்களும் வளங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று என்னுடைய குலதெய்வத்தையும் பிரபஞ்சத்தையும் குருமார்களையும் வேண்டி வாழ்த்துகிறேன். வாழ்க நலமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க பணமுடன், வாழ்வாங்கு வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நன்றி.